3 மாத அக்ரிமெண்டில் எம்ஜிஆர் திரைப்படத்தில் ஒப்பந்தமான நடிகர் சந்திரபாபு. ஆனால் அதன் பின்னர் என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1947ஆம் ஆண்டு சினிமாவிற்குள் நுழைந்தவர் தான் நடிகர் சந்திரபாபு. ஆரம்ப காலகட்டத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த சந்திரபாபு வாழ பிறந்தவன் என்ற திரைப்படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகம் ஆகிறார். இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் அந்த திரைப்படத்தில் அவருடைய நகைச்சுவை அனைவரையும் ரசிக்கும்படியாக அமைந்தது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா நடிகை பானுமதியை வைத்து மணமகன் தேவை என்ற திரைப்படத்தை எடுப்பதாக இருந்தார். அந்த திரைப்படத்தின் ஹீரோ யார் என்பதை உறுதி செய்யாமல் இருந்தது. ஆனால் வாழ பிறந்தவன் திரைப்படத்திற்கு பிறகு மணமகன் தேவை என்ற திரைப்படத்தில் சந்திரபாபுவை டி.ஆர். ராமண்ணா ஒப்பந்தம் செய்கிறார். இது சம்பந்தமான அறிவிப்பை பத்திரிகைகளில் வெளியிடுகிறார். அதில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் சந்திரபாபு முக்கியமான ரோலில் நடிப்பதாகவும் கதாநாயகியாக நடிகை பானுமதி நடிப்பதாகவும் ஹீரோ தேவை என்ற வகையில் விளம்பர போஸ்டராக பத்திரிகைகளில் வெளியிடுகிறார் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. வாழ பிறந்தவன் என்ற திரைப்படத்தில் சந்திரபாபுவின் நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட அனைவருக்கும் தெரிந்த ஒரு நடிகராக மாறுகிறார் நடிகர் சந்திரபாபு. அதனால் இந்த விளம்பர பத்திரிகை பார்த்ததும் சந்திரபாபு வீட்டிற்கு பல நடிகர்கள் படையெடுத்து வருகின்றனர். அசோகன், மனோகர், ஜெமினி கணேசன் என அடுத்தடுத்து நடிகர்கள் சந்திரபாபுவை தேடி வருகின்றனர். ஏனென்றால் மணமகன் தேவை என்ற திரைப்படத்திற்கு தன்னை ஹீரோவாக சிபாரிசு செய்ய வேண்டும் என்பதற்காகவே சந்திரபாபுவை தேடி வந்தனர். ஆனால் கடைசியில் அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் ஹீரோவாக நடித்தார். அந்த திரைப்படத்தில் அமைந்த ஒரு பாடலான பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே என்ற பாடல் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது. அந்த ஒரு பாடலால் நடிகர் சந்திரபாபுவின் வாழ்க்கையே தலைகீழாக மாறி போனது. காசு பணம் என கொட்ட அவருடைய வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையாக மாறியது. இந்த நிலையில்தான் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் இருந்து சந்திரபாபுவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பில், நாங்கள் எடுக்கும் அடுத்த திரைப்படத்திற்கு உங்களை தான் ஒப்பந்தம் செய்ய இருக்கிறோம், 15,000 ரூபாய் அட்வான்ஸாக தர இருக்கிறோம், அதற்கான அக்ரிமெண்டில் கையெழுத்து இட வேண்டும், அதோடு ட்ரெயின் டிக்கெட் அனுப்பி வைக்கிறோம், நாளை சேலத்திற்கு ட்ரெயினில் வந்து சேரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என அந்த அழைப்பு சந்திரபாபுவுக்கு வந்தது. நடிகர் சந்திரபாபுக்கோ ஒரே சந்தோஷம். அதுவரை 15,000 ரூபாயை அவர் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பெரிய தொகை அது. அதோடு இந்த திரைப்படத்திற்காக 3 மாதம் சேலத்திலேயே தங்கும்படி மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலிருந்து சொல்ல அதற்கும் சம்மதம் தெரிவிக்கிறார் நடிகர் சந்திரபாபு. அது எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்திற்காக. அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் தான் சந்திரபாபுவை போட வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சந்திரபாபுவின் சகோதரி கிணற்றில் விழுந்து இறந்துவிட இந்த படத்தையே கேன்சல் செய்கிறார் நடிகர் சந்திரபாபு. ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர், எம்ஜிஆர், பானுமதி என அடுத்தடுத்து சந்திரபாபுவிடம் நாங்கள் வெயிட் பண்ணுகிறோம் என சொல்லியும் 1 மாத காலம் என்னால் எங்கேயும் வர முடியாது, செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் நிறைய இருக்கிறது, அதனால் இந்த படத்தை நான் கேன்சல் செய்கிறேன் என சொல்லிவிட்டாராம் நடிகர் சந்திரபாபு. இல்லை என்றால் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தில் நடிகர் சந்திரபாபு நடித்து மேலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய புகழையும் உச்சத்தையும் அடைந்திருக்கும் என இந்த தகவலை அவருடைய தம்பி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.